கனமழை உறுதியாகி இருக்கிறது எப்பொழுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. தமிழகத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மிதமான மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் தீவிரமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. இதுவரைக்கும் லேசான மழை, மிதமான மழை மட்டுமே பதிவாகி வந்த நிலையில் தற்பொழுது காற்றுடன் கூடிய கனமழையும் பல பகுதிகளில் ரொம்பவே தீவிரமாக இருக்கும். அப்படிங்கிற எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா ஜூலை 10ஆம் தேதி வரைக்கும் நிறைய இடங்கள்ல மழை பெய்ய போகுது. இன்று முதலாகவே பரவலாக நிறைய மாவட்டத்தில் மழை பெய்ய தொடங்கும். சில இடத்துல மிதமான மழையாக இருக்கும். சில இடத்துல பார்த்தா கனமழையும் வெளுத்து வாங்கிரும். அதனால பெரும்பாலும் இரவு நேரங்களில் வெளியே செல்கிறத இனி வரும் நாட்கள்ல கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஜூலை 5ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை இந்த 5 நாட்கள் சற்று கவனமாகவே இருக்க வேண்டிய ஒரு நாட்களாக நம்ம பார்க்குறோம். எந்தெந்த மாவட்டத்தில் எந்த அளவிற்கு நமக்கு மழையினுடைய தீவிரம் இருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு நாளுமே நமக்கு மழை இருக்குது. குறிப்பிட்ட சில மாவட்டத்தில் ஒவ்வொரு நாளும் நமக்கு மழை இருக்கும். ஆனால் ஒரே நாளில் எல்லா மாவட்டங்களிலும் மழை எதிர்பார்க்க முடியாது. ஒவ்வொரு நாட்களிலும் பகுதி பகுதியாக ஒவ்வொரு சில இடங்களிலும் இந்த தீவிரமான மழை பொழிவை எதிர்பார்க்கலாம். தமிழகத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மிதமான மழை பொழிவு தொடர்ந்து நீடிக்கும். யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் இன்னும் லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் இன்னும் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இனி வரும் நாட்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரமான மழை பொழிவுகள் கனமழையாக நிறைய மாவட்டத்தில் கொட்டி தீர்க்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது மாவட்ட வாரியாக நம்ம பார்க்கலாம். கனமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்கள். இந்த 4 மாவட்டத்திலும் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை மிக அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இடைவிடாத மழை பொழிவுகள் கண்டிப்பாக உண்டு. அதிலும் குறிப்பாக இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் காற்று, இடி, மின்னல், மழை பொழிவுன்னு பதிவாகிக்கிட்டே இருக்கும். விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பரவலாக மழைக்கான வாய்ப்பு இருக்கு. விழுப்புரம் மாவட்டத்திலும் மாவட்டம் முழுவதும், ஏன்னா இந்த கனமழை வாய்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்டங்கள்ல மாவட்டம் முழுவதுமே நமக்கு மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நம்ம கனமழை வாய்ப்புல இந்த மாவட்டத்தினுடைய பட்டியல் நம்ம சேர்த்திருக்கிறோம். விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் எல்லா பகுதிகளுக்கும் மழை இருக்கு. கவலைப்படாதீங்க. பகல்ல வெயில் அதிகமா இருக்கேன்னு சொல்லி நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட்ல போட்டிருந்தீங்க. உறுதியாகவே இன்று முதலாகவே வட தமிழக கடலோர மாவட்டத்தில் பரவலாக மழை தீவிரம் பெய்ய ஆரம்பிக்கும். சரிங்க, அப்போ மற்ற மாவட்டத்தில் என்னதாங்க ஆச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம். மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்குது. அது எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் மறக்காமல் தெரிஞ்சுக்கோங்க. வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் மிதமான மழைக்கான வாய்ப்பு உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், இந்த 2 மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும். திருப்பத்தூர்லையும் ராணிப்பேட்டையிலையும் மிதமானதுலேருந்து கனமழை, ஏன்னா சில இடங்களில் கனமழை கூட பெய்யலாம். திருப்பத்தூர் மாவட்டத்தில் நிறைய இடங்கள், வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை, வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், காட்பாடி, ராணிப்பேட்டை, களவாய், செம்மேடு, திருவண்ணாமலை, செங்கம், செய்யாறு, போலூர், வந்தவாசி, இங்கெல்லாம் நல்ல மழை வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து நம்ம வட தமிழக உள் மாவட்டத்தில் நிறைய பகுதிகளில் மழை தீவிரம் சற்று அதிகரிக்கக்கூடும். அடுத்து வரக்கூடிய 5 முதல் 7 நாட்கள் நல்ல ஒரு வெப்பசலன இடி மழை பொறுத்தவரை மாலை அல்லது இரவு நேரத்தில் எதிர்பார்க்கலாம். டெல்டாவில் நமக்கு மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டைன்னு இந்த 4 மாவட்டத்தில் மிதமானதுலேருந்து கனமழையும், மற்ற இடங்களில் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சி போன்ற பகுதிகளில் மிதமான மழை வரைக்கும் பதிவாகும். சீக்கிரத்தில் நமக்கு எல்லா பகுதிகளிலும் மழை பொழிவுகள் எல்லாமே தீவிரமாக ஆரம்பிச்சிடும். மறுபடியும் ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அநேக இடங்களில் மாலை இரவில் வரப்போகுது. ரெடியாக இருந்துக்கோங்க. ஆகவே நம்ம இப்போ 3 பகுதிகளாக நம்ம பார்த்தோம். முதலாவதாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள், 2வது டெல்டா மாவட்டங்கள், 3வது வட தமிழக உள் மாவட்டங்களில் மழை பொழிவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்த்தோம். அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் விட்டு விட்டு பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருந்தது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பரவலாக லேசானது முதல் மிதமான மழையானது. அதிலும் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியில் அவலாஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், குந்தா போன்ற இடங்களிலும் பரவலாக மழை பொழிவு கிடைக்கும். கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா
வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லாரிலும் மிதமானதிலிருந்து கனமழை, மற்ற இடங்களில் மிதமான மழை பொழிவு. தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். அவ்வப்போது மட்டுமே மிதமான மழை இருக்கும். நல்ல ஒரு அருமையான ஒரு வானிலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். குற்றாலம் போன்ற அருவிகளில் சீரான நீர் வரத்து அப்படிங்க இருக்கும். ஏன்னா கேரள பகுதிகளில் அதிக அளவு நமக்கு மழை தீவிரம் இல்லாததுனால தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அருவிகள், அதேமாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அருவிகள், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அருவிகள் எல்லாம் வந்து சீரான ஒரு நீர் வரத்து அப்படிங்கிறது தான் இருக்க போகுது. பெரிதளவில் வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது இருக்காது. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை மட்டுமே பதிவாகும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தென் மாவட்டங்கள். இங்கே தாங்க நம்ம தமிழ்நாட்டிலேயே மழை ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய பகுதியாக பார்க்கப்படுது. பெரிதளவில் நமக்கு மழை தீவிரம் இருக்காது. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற இடங்களில் பெரிதளவில் நமக்கு மழை பொழிவில்லை. ஏதோ பகுதியாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக நமக்கு மழை கிடைக்கலாமே தவிர மற்றபடி வந்து ஒரே நேரத்தில் எல்லா மாவட்டங்களிலும் கனமழை தீவிரம் இருக்காது. பகுதியாக தான் இருக்கும். தென் மாவட்டத்தில் வந்து ஏதாச்சும் சில இடங்களில் மட்டும்தான் நமக்கு மழை பொழிவு அங்கொன்றும் இங்கொன்றுமாக பதிவாகுமே தவிர மற்றபடி பெரிதளவு நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது தென் மாவட்டத்தில் இருக்க போகிறதில்லை. அதனால் சில இடங்களில் நமக்கு மழை கிடைத்தாலும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை மட்டுமே பதிவாகும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறோம். வெப்பசலன இடி மழை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஒரு 10லேருந்து 13 மாவட்டங்கள் அவ்வளவுதான். மற்றபடி வந்து நிறைய மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் ஒரு 10லேருந்து 13 மாவட்டங்களுக்கு மட்டும்தான் மழை பெய்யும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி சொல்லிடணும். அதனால் எல்லா பகுதிகளுக்கும் 100% மழை வரும்னு மட்டும் நினச்சிடாதீங்க. பகுதியாக அதுக்காக தான் மாவட்டத்தினுடைய பேரெல்லாம் சொன்னோம். எங்கெங்கெல்லாம் நமக்கு மழைக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறத அதுக்காக தான் மாவட்டத்தின் பெயரை போட்டு உங்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம். அங்கெல்லாம் நமக்கு மழை சற்று உறுதியாகவே இருக்கும். மற்ற இடங்களில் பகுதியாக தான் பதிவாகும். அதே மாதிரி தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் சீக்கிரத்தில் இந்த ஜூலை 2வது 3வது வாரத்தில் கொஞ்சம் தீவிரமாகவே இருக்க தான் போகுது. எந்த மாற்று கருத்தும் இல்லை. கேரளா, கர்நாடகாவில் ஏற்கனவே நமக்கு மழை பெய்யாமல் கிடையாது. அதிக அளவு மழை பதிவாயிருக்கு. கூடுதல் மழைக்குள்ளே போயிட்டுருக்குறோம். இந்த தண்ணீர் பற்றாக்குறை, தண்ணீர் பஞ்சம், கடும் வறட்சி அந்த மாதிரிலாம் தமிழ்நாட்டில் நமக்கு பேச்சுக்கு இடமே கிடையாது. அந்த அளவுக்கு மழை பொழிவுகள் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நமக்கு மிகச்சிறப்பாக நமக்கு வந்து பெய்து கொண்டிருக்கிறது. சில நாட்கள் வெயில் இருந்தாலும் சில நாட்கள் நல்ல ஒரு மழை பொழிவு நமக்கு கிடைச்சிருக்கு. கூடுதல் மழைக்குள்ளே தான் நம்ம இன்னும் இருக்கிறோம். தென்மேற்கு பருவமழை இன்னும் ஓய்வு கொடுக்கல. செப்டம்பர் வரைக்கும் இருக்க போகுது. அதனால தொடர்ந்து நம்ம இன்னும் அடுத்தடுத்த மாதங்களிலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்களிலும் நல்ல மழை வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். கர்நாடகாவினுடைய கடலோர பகுதி, மகாராஷ்டிராவினுடைய கடலோர பகுதிகளில் தொடர்ந்து கனமழை தீவிரமாக நீடிக்கும். வட தமிழக மாவட்டங்கள் எப்படி நமக்கு வட தமிழ்நாட்டில் மிதமான மழை பெய்கிறதோ அதே மாதிரி தென் தமிழ்நாட்டிலும் லேசான மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்கும். அது மட்டும் அல்லாமல் மகாராஷ்டிரா போன்ற வட மாநிலங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய வட மாநிலங்களிலும் சரி, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், அதை தொடர்ந்து ஒரிசா, அஸ்ஸாம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட இடங்களிலும் மிக தீவிரமான மழை பொழிவுகள் தொடர்ந்து மிக கனமழையாக அங்கே கொட்டி தீர்த்து வருகிறது. ஏன்னா வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி பொறுத்தவரை கடந்த நாட்களுக்கு முன்பதாக உருவானதை பார்த்தோம். இன்னும் தொடர்ந்து பாருங்க, வட மாநிலங்களில் அந்த காற்று சுழற்சி காரணமாக நிறைய இடங்களில் மழை ரொம்ப அதிகமாக வந்து பதிவாச்சு. சில இடங்களில் ரெட் அலர்ட்லாம் கொடுத்தாங்க. குறிப்பாக ஒரிசா மாநிலத்தில், அதே மாதிரி சத்தீஸ்கர் போன்ற இடங்களில், மத்திய பிரதேஷ்லலாம் ரெட் அலர்ட் கொடுக்குற அளவுக்கு மழை பொழிவு அங்கே கொட்டி தீர்த்திருக்கு. விரைவில் தமிழ்நாட்டிலும் படிப்படியாக பருவமழையானது மேலும் அதிகரிக்கும். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.